விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆதி அப்போஸ்தல சபைகள் எப்படி வளர்ந்தது என்று நமக்கு ஒரு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பேர் சொல்லுவாங்க அது வந்து ஹிஸ்டரி, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஹிஸ்டரி, முதலாவது நூற்றாண்டு வரலாறுன்பாங்க. அது வரலாறு இல்லை, அது உபதேசம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பரிசுத்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. எல்லா இடங்களிலும், அதாவது இது வரைக்கும் நடந்த வரைக்கும், அந்தியோகியா வரைக்கும் எருசலேம் சபை ஒரு முக்கிய பொறுப்பெடுத்து அது சரியான சுவிசேஷமா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். இல்லையா? நம்ம அறிவிக்கிறதுன்னா நமக்கு அதுதானே ஞாபகம் வருது. ஒரு கிராமத்தில் போய் ஒரு முச்சந்தியில் நின்று அல்லது 4 ரோட்டில் நின்று சத்தம் போட்டு ஏ பாவியே மனம் திரும்பு, அவன் அப்போ தான் அடிக்க வருவான். இவர் வந்து மக்களை என் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லலை, அவர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போனார். போய் பேசி அப்படியே சம்பாஷிக்கிற மாதிரியே சம்பாதிக்கிற மாதிரி அல்ல, சம்பாஷணை தான் பண்ணாரு. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் வேத சத்தியத்தை படித்து கொண்டு வருகிறீர்கள். நாம் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால், ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி சுவிசேஷத்திலே சபைகளை அஸ்திவாரமிட்டு கட்டினார்கள். இதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒன்று என்று சொல்லி நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற பாரத்தினாலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்திலிருந்து அதை தொடர்ந்து இந்த நாட்களிலே எப்படி சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றும் ஒரு பெரிய கரிசனையோடு கூட பேசிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் தனியாக மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம அதில் வந்து ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கும் பொழுது விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆதி அப்போஸ்தல சபைகள் எப்படி வளர்ந்தது என்று நமக்கு ஒரு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பேர் சொல்லுவாங்க அது வந்து ஹிஸ்டரி, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஹிஸ்டரி, முதலாவது நூற்றாண்டு வரலாறுன்பாங்க. அது வரலாறு இல்லை, அது உபதேசம். ஏனென்றால் எப்படி சபைகளை ஆரம்பிக்க வேண்டும், சபைகள் எப்படி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ரொம்ப தெளிவாக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருகிறது எருசலேம்ல ஒரு கூடுகை, இல்லை எருசலேம் கமிட்டின்னு சொல்லலாம், கவுன்சில்னு சொல்லுவாங்க. எருசலேம் கவுன்சில், எருசலேமில் உள்ள அப்போஸ்தலருடைய கூடுகை, ஒரு ஆலோசனை கூடுகை என்று சொல்லுவாங்க. சரி, இதில் என்ன நடந்துச்சு? ஏன் இந்த ஆலோசனை கூடுகை அவசியமாக இருந்தது? அதனுடைய பின்னணியம் என்ன நடந்துச்சுங்க? புறஜாதியார் இவங்களோட இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக யூதர்களுடைய முறைமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி காரியங்கள் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் மோசேயுடைய மரபின்படியே விருத்த சேதனம் பண்ணலைன்னா ரட்சிக்கப்பட மோசேனுடைய ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணலைன்னா ரட்சிக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை குறித்து வாக்குவாதமும் தர்க்கமும் இந்த அதிகாரம் அதை குறித்து வாக்குவாதம் சொல்ல அதை குறித்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க, தர்க்கம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது சடங்காச்சாரமாகவே செய்யணும்னு நினைச்சாங்க. மறுபடியும் எல்லாவற்றையும் சடங்காச்சாரமாக கொண்டு வர என்று நினைத்தார்கள். என்ன பிரச்சனை இருந்தது? அதில் என்ன பிரச்சனை? வேறங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? எங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு இந்த இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி பார்ப்போமா? முதலாவது சுவிசேஷ பிரயாணம் முடிந்தது. அதாவது 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலர்களாக பவுலடியாரும் பர்னபாவும், அவரோடு கூட மார்க்கும் போனார். ஆனால் மார்க்கு கொஞ்சம் அதில் திரும்பி வந்துட்டார். பவுலடியாரும் பர்னபாவும் சென்று அநேக இடங்களிலே, விசேஷமாக தெற்கு கலாத்தியாவுடைய பகுதியிலே சென்று இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்திருக்காங்க. அதுதான் நம்ம 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் விசேஷமாக நம்ம பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, லீஸ்திரா, அதுக்கடுத்ததாக இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பே என்ற இடங்கள்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு திரும்ப வந்துட்டாங்க. இது வந்து 14வது அதிகாரம் 28வது வசனத்தோடு முடியுது. சபைகள் கட்டப்பட்டது. அதாவது சிரியன் அந்தியோகியா தலை சபைக்கு திரும்பி வர்றாங்க. வந்து அவங்க செய்த ஊழியத்தை அறிக்கை செய்கிறாங்க. விசேஷமான காரியம் என்னவென்றால், அனுப்புனவங்க வந்து அறிக்கை கேட்கல, இவங்களாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சரி நாங்கள் செய்த கர்த்தர் எங்கள் மூலமாக செய்த காரியங்களை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் சொல்லுவாங்களே, நீ ரிப்போர்ட் அனுப்பலாம் சப்போர்ட் அனுப்ப மாட்டேன்னு, அந்த கதையெல்லாம் கிடையாது அங்கே. இது வித்தியாசமானது. இது
ஏன்னா இப்போ உள்ள நிலைமையும் அப்போ உள்ளது வேறு. அவங்க நீங்கள் என்னை அனுப்புனீங்கள, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களே, எங்களை கையை வைத்து அனுப்புனீங்களே, ஆக கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்தார்னு சொல்லி சொல்கிறது எங்கள் மேலே பொறுப்பு. நான் பணம் கொடுத்தேன், எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கலன்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, சரி இனிமேல் உங்களுக்கு எனக்கும் வேலை முடிஞ்சிருச்சு, நான் லீவில் போகிறேன்னு போகலை. 3 மாதம் லீவு, 4 மாதம் லீவு. தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து 14வது அதிகாரத்துக்கு போங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதியில், அங்கே சீஷரோடே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள் அப்படின்னு முடியுது. கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா 47 ஆரம்பித்து 49 ஆரம்பத்தில் முடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அடுத்த பிரயாணம் வந்து 50 ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வருஷத்தில் நடக்கக்கூடியது. இப்போ 15வது அதிகாரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. என்ன நடக்குது இங்கே 15வது அதிகாரத்தில்? தயவுசெய்து 1வது வசனம் 5வது வசனம் தயவுசெய்து வாசிங்களேன். 1வது வசனம் 5வது வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். ஆமாம், ரொம்ப தெளிவாக போதகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை, கள்ள போதகம் எவ்வளோ அழகாக போதகம் பண்ண ஆரம்பிச்சு, அது அழுத்தம் திருத்தமாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த போதகம் பண்ணினார்கள்ங்கிற வார்த்தைக்கு உள்ள இது அர்த்தம் என்னென்னா டிடாக்கே, அதாவது கண்டிப்போடு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, தப்பு செஞ்சாலும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். 24வது வசனம் வாசிங்க. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு, நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நாங்கள் எல்லாம் மறுபடியும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்போ இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் என்ன பிரச்சனை, மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக பார்ப்போம். என்ன பிரச்சனை நடந்தது, என்ன பிரச்சனை? விருத்த சேதனம் பண்ணணும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை விருத்த சேதனம் பண்ணணும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கட்டளையாக ஏற்றுக்கொள்ளணும். சரி, இது வரைக்கும் சுவிசேஷ ஊழியங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்குது, அவங்களுடைய முறைமை என்னவாக இருந்துச்சு? சுவிசேஷ ஊழியம் எங்கெல்லாம் நடந்துச்சு, அவங்களுடைய முறைமை என்ன ஒரு முறைமையை, என்ன மாடலை, என்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாங்க இது வரைக்கும் சுவிசேஷம் அறிவித்ததில்? பழக்கம் என்னவாக இருந்தது, என்ன பழக்கமாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவ பிரதானமாக வச்சு. சரி, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? முதல்ல முன்பாக யூதர்களுடைய மத்தியில் நடந்துச்சு, அப்புறம் எருசலேமில் இருந்தது யூதர்களுடைய மத்தியில், பின்பதாக யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் மத்தியில் இருந்தது, சமாரியாவுக்கு போனுச்சு. யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் அப்படின்னா, யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னா என்னது? அவங்க கிறிஸ்தவர்களானார்கள், அதாவது யூதர்களாக இல்லாதவர்கள் விருத்த சேதனம் பண்ணி யூத மார்க்கத்தை அமைந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக. சரி, யூத மார்க்கத்தை இன்னும் யூத மார்க்கத்திலேருந்து வரல, இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருக்கு. வேற யாரெல்லாம் இருந்தது? ஒன்று யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், அது யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். ஒன்று ஜூயிஷ், அடுத்தது வந்து ப்ராஸ்டிலைட்ஸ்னுவாங்க. அடுத்ததாக வேற என்னது, வேற யாருக்கெல்லாம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? கிரேக்கர்கள். ஆமாம், கிரேக்கர்களுக்கு திரும்பத போது அதுக்கு முன்னாடி யாருக்கு கிடைச்சது? உடனே அதற்கு முன்பதாக தெய்வ பக்தி உள்ளவர்கள், காட் ஃபியரர்னு சொல்லி வரும். என்ன, தேவனுக்கு பயந்தவர்கள். அந்த காட் ஃபியரர் யாரு? தேவனுக்கு பயந்தவர்கள். அதாவது அவங்க விருத்த சேதனம் சரி, நீங்க ஆரம்பிங்க, சொல்லுங்க. கொர்நேலியு வீட்டார் தேவனுக்கு பயந்தவர். ஓகே, அதோடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கு பயந்தவர்னா என்ன அர்த்தம்? அவங்க யூதர் அல்லாதவங்க. ஆமா, ஆனா புறஜாதிகள். ஆமா, தேவனுக்கு பயந்தவங்க. கடவுள் பயம் இருந்தது அவங்களுக்கு. கடவுள் பயம் இருந்துச்சு, அதான் தேவ பயம் சொல்லி இருக்குது. அதாவது அவங்க புறஜாதிகளா இருந்து தேவ பயம். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எப்படி அதை வரையறுத்து சொல்லுவீங்கன்னு தான் கேட்குறேன். எப்படி வருதுங்க? ஒன்று வந்து நல்லா தெளிவான, ஒன்று வந்து யூதர்கள், அவங்க யூத மதத்திலேயே பிறந்து வளர்ந்து விருத்த சேதனம் எல்லாம் பண்ணி உள்ளவங்க. அடுத்தது வந்து புறஜாதியார் என்ன செய்கிறாங்க, திரும்ப யூத மதத்தை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனம் பண்ணி அதுக்கு அடுத்ததாக மோசேயினுடைய ஆகமங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். மூன்றாவது பகுதி என்னது? தேவபக்தி உள்ளவர்கள். இவங்க யாரு? யூதரும் இல்லாதவங்க, விருத்த சேதனமும் பண்ணாதவங்க. யூதர்கள் ஆகாம விருத்த சேதனம் பண்ணாம
ஆனால் மற்ற வந்து ஜாதியில இருந்தவங்க. ஜெப ஆலயங்களுக்கு வர்றாங்க. ஆண்டவருடைய வசனங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அடுத்ததாக யெகோவா தேவன் ஏகதேவன் வழிபாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீதி நெறிமுறைகள் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பிடிக்கல, விருத்த சேதனம் பண்ண மாட்டோம், அடுத்து உங்கள் சடங்காச்சாரம்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி வர்றவங்க. பவுலடியார் போன இடங்கள்லாம் நிறைய பேர் வந்து ஆண்டவருக்குள்ள உடனடியாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது என்னென்னா, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாமலே கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற முடியும்னு சொன்னோன்னே இதுதாயா மார்க்கம்னு பிடிச்சிட்டாங்க. வேதாகமத்துலேருந்து பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் என்ன சுவிசேஷமாக சொன்னாங்க, என்ன சுவிசேஷ முறையில் சொன்னாங்க, சுவிசேஷமாக என்ன சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய வாழ்க்கை போதனை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவரை விசுவாசிக்கிறது மூலமாய் அவருடைய விசுவாசம், அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், அப்புறம் வேற என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் வரப்போறாரு, வருகை குறித்து சொல்லிட்டாங்க. நியாயத்தீர்ப்பு, அவருடைய விசுவாசம், நியாயத்தீர்ப்பு, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? தீர்க்கதரிசன நிறைவேறுதல், தீர்க்கதரிசன நிறைவேறுதல் என்று சொன்னாங்க. வேற என்னெல்லாம் சொன்னாங்க? சபையா கூடினாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. என்னச்சா, ஞானஸ்தானம் கொடுத்து சபையாக கூடினார்கள். சபையில் என்ன நடந்தது? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அதை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் ஐக்கியப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவரால் நடத்தப்பட்டார்கள். வேத சத்தியத்தில் அவர்கள் கட்டப்பட்டார்கள். இதுதான் முறைமையாக இருந்துச்சு. இந்த முறைமை எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் இதுவரையில் சபையில் நடந்த காரியங்களுக்கு யார் பொறுப்பு எடுத்தா? அதாவது புதிய புதிய இடங்களில் வந்து சபைகள் பரவும்போது யாரெல்லாம் பொறுப்பு எடுத்தது? பிலீவர்ஸ், அதாவது அவங்க அந்த விசுவாசிகள். ஆனால் புதிய இடத்துல போகும்போது அந்த சபைகளுக்கு பொறுப்பு எடுத்தது யார்? எருசலேம் சபை, மற்ற அந்தியோகியா சபை. எருசலேம் சபை, அந்தியோகியா சபை. சரி, மறுபடியும் பார்ப்போம், மறுபடியும் அழிச்சு கழிச்சு முதல்லேருந்து பார்ப்போம். சமாரியாவுக்கு முத போகுது, சரிங்களா? 8வது அதிகாரத்தில் சமாரியரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குது? அப்போஸ்தலர்கள் அங்க போறாங்க. யார் எங்கே இருந்து போனாங்க? அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்து யார் அனுப்புகிறாங்க? யார் அனுப்புகிறாங்க? பேதுருவை யோவானை அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, இல்லை இது எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கா? ஸ்திரப்படுத்துறதுக்கா? இல்லை, அவங்க ஏற்றுக்கொண்டது சுவிசேஷம் சரிதானா, இது வந்து ஆத்தென்டிகேட்டடா, இந்த அவங்களுடைய ரட்சிப்பு உண்மையா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை, ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் பெறல, அவ முழுமையாக பெறுகிறார்கள். சரி, ஒன்று. ரெண்டாவதாக அடுத்ததாக என்ன செய்கிறாங்க? யூதேயா, சமாரியா, கலிலேயா நாட்டுடைய சபைகளை எல்லாம் திடப்படுத்துறதுக்கு யார் போகிறது? பவுல் போகிறார். 9வது அதிகாரம் பேதுருவானவர் போகிறாரு. 9வது அதிகாரம் 32வது வசனத்திலேருந்து எல்லா இடத்துலையும் அவர் சுற்றிட்டு வர்றாரு இல்லையா? சுற்றிட்டு வந்துட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு? என்னங்க, யோப்பா பட்டணத்தில் வந்து தோல் பதனியோட வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது தான் அவருக்கு வந்து கொர்நேலியா அழைப்பு வருது. சரி, அதுக்கு அடுத்ததாக கொர்நேலியா வீட்டுக்கு யார் சென்றது? பேதுரு. அதனால சென்ற உடனே ஏற்றுக்கொண்டாங்களா எல்லாரும்? சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு, இந்த சுவிசேஷம் சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்களா? கொர்நேலிய வீட்டுக்கு சுவிசேஷம் சென்றது, பேதுருவானவர் இருந்தார், அவருக்கே எப்படி உதிச்சிச்சு, ஞான உதயம் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக வரலப்பட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு பேதுருவானவர்? நம்மை போல பரிசுத்த இவங்களை எப்படி விலக்கி வைக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. திரும்ப ஊருக்கு வந்தானே என்னாச்சு? எருசலேமுக்கு வந்த உடனே என்னாச்சு? எப்படி நீ கொடுக்கலாம், எப்படி போகலாம் நீ அவங்க வீட்டுக்கு, எப்படி போய் அவங்களோட சாப்பிடலாம்? அப்போ என்ன செஞ்சார்? மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிட்டார் அவர் 11வது அதிகாரத்தில். திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க? தயவுசெய்து இங்கே போங்களேன், தயவுசெய்து அந்த பகுதிக்கு போங்க. அந்த பகுதிக்கு போய் 11வது அதிகாரத்துலேருந்து வந்து கடைசியாக நீங்கள் 17வது வசனத்துக்கு வாங்க. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். ஆமா, இதே தான் சொல்றார். அங்க சொன்னதை வந்து அப்படியே இன்னொரு தபா உனக்கு சொல்றேன் எல்லாத்தையும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த 11வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சிலர் பேர், ஒரு 6 பேர் அவரோட போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மறுபடியும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்கிறது, எப்படி அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் அப்படிங்கும் போது இவர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் சரி,
ஆனால் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, பரிசுத்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள், அதாவது சுவிசேஷம் நடைமுறைக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது.